நிறைந்த அனுபவங்கள். அல்லேலூயா. தாவீது நாடோறும் திகிலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. திகில்னா என்னன்னு தெரியும்? யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா சில திரைப்படங்களுக்கு, நாடகங்களுக்கு சில பெயர்கள் கொடுத்து அந்த பெயர் நிறைந்த அந்த நாடகம், அந்த திரைப்படம் இதை சார்ந்தது அப்படின்னு ஒரு கோட் பண்ணுவாங்க. த்ரில்லர் மூவி. என்ன மூவி? த்ரில்லர் மூவினா திகில் நிறைந்ததாகவே இருக்கும். திகில் அப்படின்னா அதிகமான படங்கள், நாடகங்கள் எப்படி உருவாக்கப்படுகிறது தெரியுமா? பேயோடு மனிதன் போராடுகிற ஒரு போராட்டத்தில் தான் த்ரில்லிங்காக இருக்கும். அல்லேலூயா. எப்படி? யாரோட போராடணும்? பேயோட. ஒரு பேய் படம் பார்த்தா எப்படி இருக்கும்? திடீர்னால வந்து கதை ஒன்று செஞ்சிடும், திறந்துடும். அல்லேலூயா. திடீர்னால கதை ஒன்று செஞ்சிடும், மூடிடும். என்ன நடக்கும்னே தெரியாது. நடந்துட்டு இருக்கிற மனுஷன் திடீர்னு அந்த ரங்கத்தில் நிற்பான். அல்லேலூயா. பார்க்கலாம், அந்த ரங்கத்தில் நிற்கிறவன் தலையில நிற்பான். பேய் வந்து அந்த மாதிரி என்ன செய்யும்? அந்த ஆட்கள் அப்படி உருட்டி பிரட்டி பலவிதமான காரியங்களை செய்யும். இதை மூவில பார்க்கும்போது நாம எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒத்தையில படுத்திருக்கும் போது ஒரு 12 மணிக்கு அந்த பானை சட்டி அப்படி கிடுகிடுன்னு உருளும் போது உடனே லைட்டை போட்டு யாரும் எந்திரிச்சு பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். பூனை உருட்டுதா அல்லது வேற எதுவும் உருட்டுதா? நம்ம வீட்டுக்குள்ளே பூனை வருவதற்கு வாய்ப்பு இல்லையே. சட்டி பானை உருளுகிறது. அப்போ யாரோ ஒரு ஆள் என்ன செய்யுது சொல்லுங்க, உள்ள வந்திருக்கு. இது திக்கு திக்கு திக்குன்னு செய்யும், அடிக்கும். இப்படி திகில் நிறைந்த, பயங்கரங்கள் நிறைந்த ஒரு அனுபவம் தான் யாருக்கு வந்துச்சு? தாவீதுக்கு நாள்தோறும், தினந்தோறும், நாடோறும் வந்ததுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இப்படி திகிலோடு, சாத்தானோடு, பேயோடு போராடுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் அந்த வாழ்க்கையுடைய முடிவு எப்படி இருக்குமா? அதம் பண்ணப்பட்டு விடுவோம், அழிந்து விடுவோம். அவருடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், தினந்தோறும், நாள்தோறும், நாடோறும் திகில் நிறைந்த அனுபவம். அல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க சத்தம் அழிஞ்சுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனை நம்பினால் ஒருபோதும் நம்மை அவர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் என்ன, ஏன் அவைகள் தொடர்ந்து வருகிறது, தினந்தோறும் ஏன் அந்த நெருக்கங்கள், தினந்தோறும் ஏன் அந்த வேதனைகள், என்னென்ன வேதனைகள் வருகிறது, ஏன் வருகிறது, அது எப்போ மாறும் என்பதற்கான கேள்வியையும் பதிலையும் நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதைத் தொடர்ந்து நாள்தோறும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற துக்கங்கள். அல்லேலூயா. நாள்தோறும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற பலவிதமான கண்ணீரின் பாதைகள், இவைகள் ஏன் வருகிறது, இவைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற பதிலையும் வேதத்தில் இருந்து நாம் தியானம் பண்ணினோம். அல்லேலூயா. முதல் தடவை தினந்தோறும் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தியானம் பண்ணணும். அல்லேலூயா. இரண்டாவது நாள்தோறும் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தியானம் பண்ணினோம். இன்னைக்கு
அதே போல் இன்னொரு வார்த்தையை தொடர்ந்து நம்ம தியானம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க, சிந்தனையை கவனமாக வேதத்தின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 88வது சங்கீதம், சங்கீதத்தின் புஸ்தகம் 88வது சங்கீதம் 17வது வசனத்தை சத்தமாய் வாசிங்கள். சங்கீதம் 88:17. அவைகள் நாடோறும் தண்ணீரைப் போல் என்னை சூழ்ந்து, தண்ணீரைப் போல என்னை சூழ்ந்து ஏகமாக என்னை வளைந்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. அவைகள் நாடோறும். அல்லேலூயா. நாடோறும்னு என்ன அர்த்தம்? தினந்தோறும். நாடோறும்னு என்ன அர்த்தம்? நாள்தோறும். அல்லேலூயா. அப்போ நாடோறும் அவைகள் என்ன செய்கிறது? தண்ணீரை போல சூழ்ந்து கொள்ளுகிறது. அதாவது ஒரு வெள்ளத்திற்குள்ளே மாட்டிக்கொண்ட ஒரு மனிதன், அவன் நீச்சல் தெரிந்தவனாக இருந்தாலும் நீச்சல் தெரியாதவனாக இருந்தாலும் ஒரு வேகமாய் அடித்து கொண்டு போகப்படுகிற அந்த வெள்ளத்துக்குள்ளே ஒருத்தன் சிக்கி கொண்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் நாம் கற்பனை செய்து பார்க்கணும். அல்லேலூயா. சில சமயங்களில் கிணற்றிலே குளிக்கும் பொழுது, ஆற்றிலே குளிக்கும் பொழுது, சில குளங்களிலே குளிக்கும் பொழுது நம்ம அறியாமல் சில சமயங்களில் நம்முடைய கால் தடுமாறி திடீரென்று ஒரு பள்ளத்துக்குள்ளே செஞ்சிடும், போயிடும். அப்போது நீச்சல் தெரிஞ்சால் வேகமாக அமுக்கி வெளியே வந்துடுவோம். நீச்சல் தெரியாதவர்கள் கைகளை நீட்டி தங்கள் ஆபத்தில் இருப்பதை அப்படி அப்படி கையை மட்டும் நீட்டி சத்தம் போடுவாங்க. அல்லேலூயா. உடனே போய் காப்பாற்றுகிற மனிதர்கள் உண்டு. காப்பாற்றப்பட முடியாதவர்கள் அந்த நீரில் என்ன செய்வார்கள்? மரித்து போய்விடுவார்கள். அல்லேலூயா. இதே போலத்தான் தாவீது சொல்கிறார், நாடோறும் அவைகள் என்னென்ன செய்கிறது? சூழ்ந்து கொண்டே சுற்றி கொண்டே வருகிறது. அல்லேலூயா. சுழலுக்குள்ளே மாட்டிக்கொண்டது போல நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? டெய்லி தினந்தோறும் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவைகள் என்றால் எவைகள்? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 88ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய எரிச்சல்கள் என்மேல் புரண்டு போகிறது, உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. இப்போது 88ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு மரித்து போகிறவனுமாக இருக்கிறேன். உம்மால் வருகிற திகில் என்மேல் சுமந்திருக்கிறது, நான் மனம் கலங்குகிறேன். அல்லேலூயா. அவைகள் அப்படின்னு சில காரியங்களை தாவீது அங்கே குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. என்ன குறிப்பிடுகிறார்? உம்மால் உண்டாகிற எரிச்சல்கள். நம்ம எரிச்சல் படுத்துறது யாரு? தேவன். உம்மால் உண்டான பயங்கரங்கள், உம்மால் உண்டான திகில் நிறைந்த அனுபவங்கள். அல்லேலூயா. தாவீது நாடோறும் திகிலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. திகில்னா என்னன்னு தெரியுமா? திகில்னா என்னன்னு தெரியுமாங்க? பொதுவாக நீங்கள் இந்த யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா சில திரைப்படங்களுக்கு, நாடகங்களுக்கு சில பெயர்கள் கொடுத்து அந்த பெயர் நிறைந்த அந்த நாடகம், அந்த திரைப்படம் இதை சார்ந்தது அப்படின்னு ஒரு கோட் பண்ணுவாங்க. அதில் சில நாடகங்கள், சினிமாக்கள் எப்படி இருக்குன்னா ஃபேமிலி மூவி அப்படின்னு போடுவாங்க. என்ன மூவி? ஃபேமிலி மூவின்னு என்னது? குடும்ப படம். குடும்பத்தை விரும்புகிறவர்கள் அந்த குடும்ப படத்தை என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அல்லேலூயா. அடுத்தல போட்டிருக்கோம் சஸ்பென்ஸ் மூவி அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்னன்னே புரியாது, இதுக்கு என்ன விடை வரும் என்று தெரியாது, என்ன தீர்ப்பு வரும் என்று தெரியாது. அப்படி என்ன 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 என்று எதிர்பார்ப்போடு அந்த சஸ்பென்ஸாக மறைக்கப்பட்ட ஒரு பதிலோடு அந்த மூவி அப்படி போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. மக்கள் அதை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது. அல்லேலூயா. அடுத்தால் ஒரு படம் போடுவாங்க, த்ரில்லர் மூவி. என்ன மூவி? த்ரில்லர் மூவினா திகில் நிறைந்ததாகவே இருக்கும். திகில் அப்படின்னா அதிகமான படங்கள், நாடகங்கள் எப்படி உருவாக்கப்படுகிறது தெரியுமா? பேயோடு மனிதன் போராடுகிற ஒரு போராட்டத்தில் தான் த்ரில்லிங்காக இருக்கும். அல்லேலூயா. எப்படி? யாரோட போராடணும்? பேயோட. ஒரு பேய் படம் பார்த்தா எப்படி இருக்கும்? திடீர்னால கதை ஒன்று செஞ்சிடும்.
திறந்துடும். அல்லேலூயா. திடீர்னால கதவு என்ன செஞ்சிடும்? மூடிடும். என்ன நடக்கும்னே தெரியாது. நடந்துட்டு இருக்கிற மனுஷன் திடீர்னால அந்த ரங்கத்தில் நிற்பான். அவர் அல்லேலூயா பார்க்கலாம். அந்த ரங்கத்தில் நிற்கிறவன் தலையில நிற்பான். பேய் வந்து அந்த மாதிரி என்ன செய்யும்? அந்த ஆட்களை அப்படி உருட்டி பிரட்டி பலவிதமான காரியங்களே செய்யும். இதை மூவியில் பார்க்கும்போது நாமெல்லாம் இங்கே சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒத்தையில் படுத்திருக்கும் போது ஒரு 12 மணிக்கு அந்த பானை சட்டி அப்படி கிடுகிடுன்னு உருளும் போது உடனே லைட்டை போட்டு யாரும் போய் எந்திரிச்சு பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். பூனை உருட்டுதா அல்லது வேறு எதுவும் உருட்டுதா? நம்ம வீட்டுக்குள்ளே பூனை வருவதற்கு வாய்ப்பு இல்லையே. சட்டி பானை உருளுகிறது. அப்போ யாரோ ஒரு ஆள் என்ன செய்யுது சொல்லுங்க, உள்ளே வந்திருக்கு. இது திக்கு திக்கு திக்குன்னு செய்யும், அடிக்கும். இப்படி திகில் நிறைந்த பயங்கரங்கள் நிறைந்த ஒரு அனுபவம் தான் யாருக்கு வந்துச்சு? தாவீதுக்கு நாள்தோறும் தினந்தோறும் நாடோறும் வந்ததுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இப்படி திகிலோடு சாத்தானோடு பேயோடு போராடுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் அந்த வாழ்க்கையுடைய முடிவு எப்படி இருக்குமா? அதம் பண்ணப்பட்டு விடுவோம், அழிந்து விடுவோம். அவருடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த பேய் அந்த சாத்தான் நேரடியாக வராம எப்படி வரும்? பொதுவா மனிதர்களுக்குள்ளே பூந்துதான் நிச்சயமா வேலையை செய்வான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 12 அப்போஸ்தலர்கள் மத்தியில் திடீரென்று ஒருவனோடு என்ன செஞ்சிட்டான்? புகுந்து உள்ளே தங்கிட்டான். அல்லேலூயா. சிலர் இடத்துல புகுந்து வெளியே போயிட்டான், சிலர் இடத்துல புகுந்து உள்ளே தங்கிட்டான். அல்லேலூயா. அப்போ தேவனோடு இணைந்திருந்த சீசர்கள் மத்தியில் ஒருத்தன்ட்ட உள்ளே போய் நுழைஞ்சு பல விளைவுகளை உண்டு பண்ணின அந்த சாத்தான் நமக்குள்ள நுழைய மாட்டானா? நம்ம கூட இருக்கவங்களோட நுழைய மாட்டானா? என்ன? கண்டிப்பாக நுழைவான். அல்லேலூயா. அப்படி நுழைகிற பொழுது அவர்களால் எங்கே என்னதான் வரும்? திகில் தான் வரும். அல்லேலூயா. சபையில் இருந்தாலும் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஒரு பயம் இருக்கும். திகில் நிறைந்தவன், திகில் நிறைந்தவள். அல்லேலூயா. இவர்களால் சபை எப்பொழுது உடைய போகிறதோ, சபையில் எப்பொழுது கேடு வரப்போகிறதோ, எப்பொழுது ஜெபக்குழு உடைந்து போக போகிறதோ, எப்பொழுது ஊழியம் உடைந்து போகிறதோ என்று பயம்தான் வரும். அல்லேலூயா. இதே போல குடும்பத்திலையும் சிலருக்கு என்ன செஞ்சிருக்கோம்? பேய் உள்ளே இருக்கும். அப்பா கிட்ட இருக்கும், அம்மா கிட்ட இருக்கும், அண்ணங்கிட்ட இருக்கும், தம்பி கிட்ட இருக்கும், அக்கா கிட்ட தங்கச்சிக்கிட்ட இருக்கும், புருஷங்கிட்ட இருக்கும், பொண்டாட்டி கிட்ட இருக்கும், மருமகங்கிட்ட இருக்கும், மருமக கிட்ட இருக்கும். அல்லேலூயா. இப்படி யாருக்குள்ளையாவது இருந்து இந்த பேய் என்ன செய்யும்? திகிலான அனுபவங்களை காட்டிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. 2 நண்பர்கள் நடந்து போகும்பொழுது ஒரு நண்பன் இன்னொரு நண்பன்கிட்ட கேட்டானா, நான் நேற்று திடீர்னால ஒரு சொப்பனம் கண்டேன். பேய் வந்து என்ன செய்யுது? அப்படி ஒரு மாதிரி பயம் காட்டுது, என்னை மிரட்டுதுப்பா, ராத்திரி நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னானா. பேய் வந்து என்ன செய்யுது? பயம் காட்டுது, திகில் நிறையும்படியாக என்ன செய்கிறது, எவ்வளோ போராடுகிறது. ராத்திரி பூரா என்ன கிடையாது? தூக்கம் கிடையாது அப்படின்னா. அல்லேலூயா. நான் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். நேற்று பேய் ஒரே அமுக்கான்னு செஞ்சுட்டு அமுக்கிட்டு நான் சத்தம் போட்டு கூப்பிடலான்னு பார்த்தா என்னால் என்ன செய்ய முடியல, சத்தம் போட முடியல. அல்லேலூயா. நாக்கு நாக்கு நாக்குன்னு நான் யோசிக்கிறேன், நாக்கு வெளியே நிச்சய மாட்டேங்க, வரமாட்டேங்க, சவுண்ட் வர மாட்டேங்க. அல்லேலூயா. பயந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கிறேன். அதே போல் இந்த நண்பன் வந்து இன்னொரு நண்பன் சொல்கிறானா, நேற்று ராத்திரி சொப்பனத்தில் பேய் என்னை ரொம்ப திகிலடைய செஞ்சுட்டு அப்படின்னா. அல்லேலூயா. அப்போ இந்த நண்பன் சொல்கிறானா, நீ ஒரு நாள் பேயோட திகிலாக இருப்பதுக்கே இவ்வளோ யோசிக்கிறிய, நான் வாழ்க்கை முழுதும் பேய் கூட தானே செஞ்சுட்டு இருக்கேன், வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். அல்லேலூயா. யார் கூட வாழ்ந்துட்டுருக்கேன்? பேய் கூடயே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா. யார் கூடப்பான்னு கேட்கும்போது தான் சொன்னான், நான் என் பொண்டாட்டி கூட வாழ்ந்துட்டுருக்கேன் நான். அவனுக்கு மனைவி ஒரு பேய் போல இருக்கிறாள். சிலருக்கு கணவன் ஒரு பேய் போல இருப்பான். சில வீட்டில் பிள்ளைகள் சாத்தானுடைய குட்டிகளை போல இருக்கும். அல்லேலூயா. சில சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஊழியர்கள் கூட ஒளியின் வேஷத்தை தரித்துக் கொள்கிற சாத்தானுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். இப்படி பல விதங்களிலே இவர்களால் என்ன வரும்? திகில் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. குடும்பத்திலையும் வரும், சபைக்குள்ளேயும் வரும். அல்லேலூயா. அப்படி திகிலை உண்டாக்குகிற, பயங்கரத்தை உண்டாக்குகிற, அதம் பண்ணுகிற, ஊழியத்தை உடைக்கிற, குடும்பத்தை பிரிக்கிற அந்த அனுபவங்கள் யாருக்கிட்ட இருந்தாலும் உங்களுக்குள்ள என்ன இருக்கு? பேய் இருக்கு,
சாத்தான் இருக்கு. நீங்கள் சீக்கிரமாக ஜெபம் பண்ணி அதில் என்ன செஞ்சுருங்க, வெளியே வந்துருங்க, அல்லது சாத்தானை விரட்டிடுங்க. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், தினந்தோறும் நாள்தோறும் நாடோறும் திகில் நிறைந்த அனுபவம். அல்லேலூயா. தர்மியான இந்த காலை வேளை ஆராதனையில் ஒரு வேளை திகில் நிறைந்தவர்களாக, இவனால் இவளால் அவைகளால் இந்த பிரச்சனைகளினால் நான் திகில் நிறைந்தவனாக திகில் நிறைந்தவளாக இருக்கிறேன், பயங்கரங்களால் நான் பயப்படுகிறேன், கலங்கி போயிருக்கிறேன், அதம் பண்ணப்பட்டு போய்விடுவேனோ, மாண்டு போய்விடுவேனோ, அழிந்து போய்விடுவேன் என்று பயப்படுகிறேன். திகில் என்பதற்கு இன்னொரு பெயர், திகில் என்பதற்கு இன்னொரு பெயர் பேரச்சம், அதிகமான பயம், கலக்கத்தில் முற்றி போன அந்த அனுபவம். இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நுழையும் பொழுது வாழ்க்கை எப்படி இருக்கும், த்ரில்லிங்காக பேயோடு கடந்து போராடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இருட்டுக்குள்ளே நடப்பது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை எப்படிங்க இருக்குது? நீங்கள் திகிலால் பயப்படுகிறீர்களா, திகிலை காட்டுகிறீர்களா? ரெண்டு பக்கமும் பார்த்துக்கணும். அல்லேலூயா. உங்களால் மற்றவங்க திகில் அடைகிறார்களா, அல்லது மற்றவர்களால் நீங்கள் திகில் அடைகிறீர்களா? எப்படி இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். நாடோறு இப்படி திகில் இருந்த வாழ்க்கை நமக்கு இருக்குமானால், அதை போல ஒரு சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. தாவீது ராஜா, நல்ல உணவு, உடை, அதிகாரம், பதவி எல்லாம் இருந்தது. ஆனால் அவனுக்கு பயம் காட்டுகிற ஒரு பேயுடைய போராட்டம் என்ன செஞ்சிட்டே இருந்ததுதான், இருந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. சவுலோடு பேய் போராடும் போது சவுலுக்கு என்ன இல்லை, நிம்மதி கிடையாது. தினந்தோறும் கலங்கினான். ஈட்டியை தூக்கி யாரையாவது குத்துறானா அவனுக்கு என்ன உண்டு, நிம்மதி உண்டு. அல்லேலூயா. ஒரு ஆளை குத்துனா நிம்மதி வந்துருமா, வராது. எல்லாரையும் குத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்படி சாத்தான் வந்து பலவிதமான திகிலான அனுபவங்களை சிலருக்குள்ள இருந்து நமக்கு எதிராக தூண்டி விடுவான். அல்லேலூயா. சோத்திரம். நாடோறும் பேரச்சயம், பயங்கரமான பயங்கள் நிறைந்த அனுபவம். அல்லேலூயா. நாடோறும் தாவீது திகிலோடு போராடினான். அல்லேலூயா. இன்னொருத்தனை பாருங்க, நாடோறு போராடுகிற ஒரு மனுஷனை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் நாடோறும் தினந்தோறும் அவனை அலங்கார வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அல்லேலூயா. தாயின் வயிற்றிலே பிறக்கும் பொழுதே கால் பலவீனம் உள்ளவனாக பிறந்த ஒரு மனிதன். இவனை தேவாலயத்தில் கொண்டு என்ன செய்வாங்களாம், வாசல் பக்கத்தில் வச்சிருவாங்களாம். எத்தனை நாள் வச்சாங்களாம், நாள்தோறும் வச்சாங்களாம், தினந்தோறும் வச்சாங்க, நாடோறும் வச்சாங்க. அல்லேலூயா. கோயில் வாசலில் உட்காந்துட்டு என்ன செய்யலாம், பிச்சை கட்டிக்கிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. பிச்சை கேட்கும்போது எவன் நமக்கு இன்றைக்கி 50 பைசா போடுவானோ, எவன் நமக்கு இன்றைக்கி ஒரு 10 ரூபா போடுவானோ, எவன் இன்றைக்கி நமக்கு 100 ரூபா தருவானோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அந்த தேவாலயத்தில் அலங்காரமான வாசலில் இந்த கால் பலவீனமானவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான், உட்கார்ந்துருந்தான். அல்லேலூயா. அவனாவது தேவாலயத்தினுடைய வாசலில் உட்கார்ந்துருந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தான். நிறைய பேர் தேவாலயத்துக்கு உள்ளே உட்காந்தே பிச்சை கேட்கும். அல்லேலூயா. ஆமாம். அவன் தேவாலயத்திற்கு வாசலில் பிச்சை கேட்கவன் எங்கே இருக்கணும், தேவாலயத்தில் வெளியே வாசலில் தான் இருக்கணும். பிச்சை கொடுக்கிறவன், நிறைய பேருக்கு தர்மம் பண்ணுகிறவன் எங்கே இருக்கணும், தேவாலயத்திற்கு உள்ளே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்கிறது தேவாலயத்தினுடைய வாசலில் நாள்தோறும் நாடோறும் பிச்சை கேட்ட ஒரு மனிதன். இன்னைக்கு யாராவது காசு போட்டால் தான் என்ன நடக்கும், சாப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா. அப்படி நாள்தோறும் நாடோறும் பிச்சை கேட்குற அனுபவம். அல்லேலூயா. இது திகில் நிறைந்த அனுபவமா, திகில் இல்லாத அனுபவமா சொல்லுங்க பார்க்கலாம். திகில் நிறைந்த அனுபவம். என் எதிர்பார்ப்புக்கு யார் பணம் தருவார்கள்,
நான் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை யார் செய்வார்கள்? நான் எதிர்பார்க்கிற அந்த உதவியை யார் எனக்கு செய்வார்கள்? என்ன நபர்கள் எனக்கு செய்வார்கள் என்று தினந்தோறும் எதிர்பார்க்கிற ஒரு நிலைமை. அல்லேலூயா. கணவனிடத்தில், மனைவியிடத்தில், பிள்ளைகளிடத்தில், நண்பர்களிடத்தில், உறவினர்களிடத்தில், எஜமானிடத்தில், வேலைக்காரனிடத்தில், வேலைக்காரியிடத்தில், சபையாரிடத்தில், பாருங்கள், மக்களிடத்தில் தினந்தோறும் எதிர்பார்க்கிற ஒரு நிலைமை. அதான் பிச்சை கேட்கிற நிலைமை. இது கூட திகில் நிறைந்த ஒரு அனுபவம் தான். அல்லேலூயா. தந்தா சந்தோஷம், தரலன்னா தருவானா தருவாளா, கிடைக்குமா கிடைக்காதா, வருவானா வரமாட்டாளா அப்படிங்கிற பயங்கரமான பயம் திகில் நிறைந்த அனுபவம். அல்லேலூயா. ஒருவேளை இதை போல எதிர்பார்த்து வாழுகிற ஒரு திகில் நிறைந்த அனுபவங்களிடத்தில் இருக்குமானால் இன்றைக்கு தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்தால பாருங்க, நாள்தோறும் திகில் நிறைந்த அனுபவம் என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. உன் குமாரரும் உன்னுடைய குமாரனும் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து நாள்தோறும் பார்த்து பார்த்து பூத்து போகும். உன் கையிலே பலன் இல்லாமல் இருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் குமாரனும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்து போகும். அதனால உன் கையில என்ன இருக்காது? பலன் இருக்காது. அல்லேலூயா. தினந்தோறும் பிள்ளைகளை எதிர்பார்த்து என் பிள்ளைக்கு எப்போ நல்ல ஒரு வாழ்க்கை வருங்க, என் மகளுக்கு எப்போங்க ஒரு நல்ல வாழ்க்கை வரும்? ஐயோ, அந்நியர் வசத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அடிமையை போல வாழ்கிறாங்களே, வசதியாயிருந்தாலும் அடிமையை போல வாழ்கிறானே, என் பிள்ளையுடைய நிலைமை எப்போ மாறும்? என் பிள்ளையனுடைய வாழ்க்கை எப்போ ஆசீர்வாதமாக மாறும்? இந்த அடிமை நிலையிலிருந்து எப்போ அவங்க விடுதலை ஆவாங்க என்று சொல்லி தினந்தோறும் நீ அதை காணுவதற்கு எதிர்பார்த்து கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. நாங்கள் ஒன்று செய்யாது, நடக்காது. அதனால நாடோறும் உன் கண்கள் அதை காண எதிர்பார்த்து என்ன செஞ்சுப்போம்? பூத்து போய்விடும். உனக்கு பலன் இல்லாமல் போய்விடும். பிள்ளைகளை குறித்த எதிர்பார்ப்பு, பிள்ளைகளை குறித்த கவலை, என் பிள்ளை வசமாக போய் இங்கே மாட்டிக்கிட்ட, என் மகா வசமாக போய் மாட்டிக்கிட்டாளே, என் மகன் வசமாக போய் மாட்டிக்கிட்டானே என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை, எப்போ விடுவிக்கப்படுவார்கள் என்கிற கவலை, ஒரு பயம், அது திகிலை போல நாள்தோறும் நம்ம வாழ்க்கை என்ன செய்கிறது? பலன் குறைய செய்கிறது. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக பலன் குறைஞ்சிரும். அப்போ இந்த திகில் என்ன வருது? பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்போ விடுதலையாகும் என்று நம்முடைய கண் காண ஆவலோடு ஆசைப்பட்டு விரும்புகிறோம். அது நடக்க மாட்டேங்கு. அதனால் பலன் இழந்து போய், பலன் குன்று போய் நாடோறும் திகில் நிறைந்த வாழ்க்கையோடு வாழ்கிற ஒரு வேதனையான அனுபவம். அல்லேலூயா. அடுத்தால ஒரு வசனத்தை வாசிங்க. திகில் நிறைந்த இன்னொரு அனுபவத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 102ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 102 8வது வசனத்தை வாசிங்க. நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என்மேல் மூர்க்கவரி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் போடுகிறார்கள். என் சத்துருக்கள் நாடோறும் என்ன செய்கிறார்கள்? நிந்திக்கிறார்கள். நிந்திக்கிறது மட்டும் இல்ல, என் மேல மூர்க்க வெறி கொண்டு சாபம் இடுகிறார்கள். நீ எல்லாம் விளங்கவே மாட்ட. அல்லேலூயா. நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. அல்லேலூயா. நீ போற வழியிலேயே போட்டுன்னு போயிருவ. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களை சொல்லலைங்க, நிறைய பேர் அப்படி என்ன செய்வாங்க, நம்மளை சொல்லுவாங்க, சிலர் நினைப்பாங்க. அல்லேலூயா. இந்த ஆவியதையே அப்படி நினைக்கும் பொழுது நம்ம நினைக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக நினைப்பாங்க. அல்லேலூயா. நாம ஐயோ இப்படி சமைச்சிட்டானே, இப்படி சாபம் போட்டு அனுப்பிட்டானே, நம்மளை இப்படி கோபத்தில் நம்மளை திட்டி விட்டானே,
நம்மளை திட்டி விட்டார அப்படி சொல்லி இதை நினச்சி இது எப்போ வந்து பலிக்குமோ, என்னைக்கு வந்து பலிக்குமோ, இப்படி நினச்சி பாதி பயந்து திகிலோடு வாழ்கிற இன்னொரு அனுபவம். அல்லேலூயா. அடுத்தவங்க போடுகிற சாபம் நம்ம மேலே பலிச்சிருமோங்கிற பயம். அல்லேலூயா. உங்களை யாராவது சாபம் போட்டிருக்காங்களா? நீ உருப்படவே மாட்ட, நீ விளங்கவே மாட்ட. எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே புருஷனை மனைவி என்ன செய்கிறாள்? சாபம் போடுறா. மனைவியை புருஷன் செய்யறான், சாபம் போடுகிறான். மாதிரி ஒன்றா சேர்ந்துடுவாங்க. அல்லேலூயா. பெற்றோர் பிள்ளைகளை சாபம் போடுவார்கள். அவன் விளங்குவானா, அவன் விளங்குவாளான்னு. அல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோர் பார்த்து சாபம் போடும். ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் தண்ணி வைக்கியுமா? அல்லேலூயா. ஒரு கையில் சுண்ணாம்பியும் ஒரு கையில் சீனி வைக்கியன்னு என்ன செய்யும்? பிள்ளைகள் சாபம் போடும். உருப்படவே மாட்டோமா நான் பெற்றோர பிள்ளைகள் என்ன செய்யுது? சாபம் போடுது. நிறைய விசுவாசிகள் ஊழியக்காரன் என்ன செய்யுது? இந்த பாஸ்டர் விளங்கவே மாட்டார். அல்லேலூயா. சாபம் போராட்டம் உள்ளுக்குள்ளே கடந்து யாச்சிக்கிட்டே சாபம் போட்டுகிட்டே இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அல்லேலூயா. சில ஊழியக்காரன் விசுவாசிகளை சாபம் போட்டு சமைச்சிக்கிட்டே இருப்பான். விளங்கவே மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை என்னோட அப்படி யோசிக்கலாம். நான் மனப்பூர்வமாக இதுவரை நேரடியாகவோ பாருங்கள் மறைமுகமாகவோ இவன் விளங்க மாட்டான், இவன் உருப்படவே மாட்டான் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. அல்லேலூயா. வேதத்தில் இப்படி இருக்கிறதுனால இப்படி நீங்கள் போயிடக்கூடாதுன்னு சொல்லுவேனே தவிர உங்களை சபிக்கிற ஒரு மனநிலை இதுவரை எனக்கு என்ன செஞ்சதில்லை, வந்தது இல்லை. இது யார் தெரியும்? தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ இங்கே வேதம் சொல்லுது தாவீது தினந்தோறும் சபிக்கப்படுகிறான். உங்களை சபிக்கிறாங்களா? அதை நினச்சி பயந்துட்டு இருக்கீங்களா? அந்த அனுபவத்துக்கு பேர் தான் என்னது? திகிலான அனுபவம். அல்லேலூயா. பேயோடு போராடுகிற அனுபவம், பேரச்சம், பயங்கரமான பயத்தை உங்களுக்கு உருவாக்குகிற அனுபவம். இது தாவீதுக்கு தினந்தோறும் என்ன செஞ்சுதான் இருந்தது. நாடோறும் அவைகள் என்னை சுற்றி கொண்டது, நாடோறும் என்னை கலங்க பண்ணினது, நாள்தோறும் என்னை வளைந்து கொண்டது, நாடோறும் வேதனையோடு நான் வாழ்ந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அல்லேலூயா. இன்னொரு திகில் நிறைந்த அனுபவம் தாவீதுக்கு என்ன இருந்தது தெரியுமா? அதே சங்கீதத்தில், அந்த 88ஆம் சங்கீதத்தில் 88:18 வாசிங்க. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டார்கள். ஒரு அறிவு சொல்லுங்க பார்க்கலாம். திகிலுக்கு தாவீது சொல்லுகிற இன்னொரு காரணம், என்னுடைய தோழர்கள், எனக்கு அறிமுகமானவர்கள், என் நண்பர்கள், ஏன் என் குடும்ப உறவினர்கள், என் பிள்ளைகள், என் பெற்றோர்கள், என் கணவன் மனைவி அண்ணன் தம்பி எல்லாம் என்னை விட்டு எப்படி போயிட்டாங்க? தூரமா போயிட்டாங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஒன்னா இருங்க ஆண்டவர் ஒற்றுமையா வாழ வச்சா அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அத்துக்கிட்டு போகுது. அல்லேலூயா. அத்துக்கிட்டு போயிட்டு பயந்து வாழ்றது. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, உங்க வாழ்க்கையில அறிமுகமானவர்கள், உங்கள் தோழர்கள், நண்பர்கள், உங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள், அறிமுகமானவர்கள், சபையில் உள்ள விசுவாசிகள், தேவனுடைய ஊழியர்கள் உங்களை விட்டு விலகி போகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அடுத்தல எங்கே போவீங்க? திகில் நிறைந்த அனுபவத்தோடு வாழக்கூடிய ஒரு இடத்திற்கு போய்விடுவீர்கள். அல்லேலூயா. அவைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது பெரும் பயமும் அச்சமும் கலக்கமும் வேதனையும் துக்கமும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களை சூழ்ந்திருந்தால், திகில் நிறைந்த இந்த காரியங்கள் உங்களை சூழ்ந்திருந்தால், நீங்கள் அதிலிருந்து என்ன செஞ்சிடணும்? வெளியே வந்துடணும். அல்லேலூயா. நான்லாம் பயப்பட மாட்டேன், எந்த பேய் வந்தாலும் அசர மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒன்று அசர வைக்கிறதுக்குன்னு ஒரு பேய் வரும். அல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. இப்போ குட்டி பிசாசுகளோடு நீங்கள் போராடி அப்படின்னு பேசிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஒன்று ஒரே சம்டத்துக்கு தூக்கி சுத்ததுக்கு யார் வரும்? பெரிய பேய் வரும். அல்லேலூயா. அந்த பெரிய பேய் வர்றதுக்கு முன்னாலே சின்ன பேய் வரும்போதே மனம் திரும்பி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நாள்தோறும் திகிலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள்? ஒரு சத்தமாக அழைச்சிருங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்போ இந்த திகில் நிறைந்த வாழ்க்கை மாறணுமா மாறக்கூடாதா? டெய்லி சாப்பாடு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா,
என்று எதிர்பார்க்கிற பிச்சை எடுக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தால பிள்ளைகளை எதிர்பார்த்து, பெற்றோர்களை எதிர்பார்த்து, அவர்கள் படுகிற வேதனை எதிர்பார்த்து, எப்படிதான் இதிலிருந்து இவங்க விடுதலை ஆவாங்கோ என்று எதிர்பார்க்கிற, அது விடுதலை ஆக முடியாத அப்படி ஒரு திகில் நிறைந்த அனுபவம். அல்லேலூயா. அல்லேலூயா. தினந்தோறும் என்னை சபிக்கிறார்கள். நான் போகும்பொழுது வரும்பொழுது என்ன செய்கிறார்கள்? சபிக்கிறார்கள். சிலர் சொல்லுவாங்க, நான் ரோட்டில் வந்துட்டுருக்கேன், அவங்க என்னை பார்த்து காரியம் என்ன செஞ்சாங்க? துப்புனாங்கம்மா. அல்லேலூயா. அல்லேலூயா. அது பார்க்காம ஏதாச்சும் துப்பி இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை பார்த்து தான் இவன் துப்புனான், என்னை பார்த்து தான் இவன் துப்புனான். அல்லேலூயா. என்னை பார்த்து தான் இவன் இதை சொன்னான், என்னை பார்த்து தான் இவன் சொன்னான். அல்லேலூயா. உன்னை பார்த்து சொன்னாம்ல, நல்ல ஜோமுன்னு. அல்லேலூயா. உன்னை பார்த்து துப்புனால, நல்ல ஜோமுன்னு. அல்லேலூயா. அவளுக்கு நல்ல ஜோமுன்னு, அவனுக்கு ஜோமுன்னு, உனக்கும் ஜோமுன்னு. அல்லேலூயா. தாவீதை பார்த்தே துப்பும் பொழுது நம்மளை பார்த்து துப்ப மாட்டாங்களா? ஏங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து துப்பும் பொழுது, கன்னத்தில் அடிக்கும் பொழுது, மண்டையில் கொட்டும் பொழுது நம்மளை அடிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக செய்வாங்க. அல்லேலூயா. இந்த திகில் இருந்த அனுபவத்தெல்லாம் தாண்டி ஜெயம் பெறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இந்த திகில் இருந்த அனுபவத்தை வெளியே வரணும்? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கம்மா. ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கு வேதம் சொல்லுகிற விடை என்ன? இந்த பயங்கரங்கள், பேரச்சம், கலக்கங்கள், வெள்ளம் போல சூழ்ந்து கொள்கிற அனுபவங்கள், எதிர்பார்த்து வீணடிக்கப்பட்டு கிடைக்காத அனுபவங்கள், நாள்தோறும் எதிர்பார்த்து பிச்சை எடுக்கிற அனுபவம், நாள்தோறும் சாபத்தை என் மேலே வாங்கி கொண்டு பயந்து கொண்டு வாழுகிற அந்த அனுபவம், இவைகள் மாறுவதற்கு என்ன செய்யணும்? வேதம் சொல்லுது, நாடோறும் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ பண்ணணும்? நாடோறும். சத்தம் சொல்லுங்க. நாடோறும். நாடோறும். நாடோறும்னா தினந்தோறும். தினந்தோறும். தினந்தோறும்னா நாள்தோறும். நாள்தோறும். வெரி குட். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நாள்தோறும், தினந்தோறும், நாடோறும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 89 16 17 2 வசனங்கள் வாசிங்க. அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் கலிகூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். அப்பொழுது நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாக இருக்கிறீர். உம்முடைய தயவினாலே, கிருபையினாலே, இரக்கங்களினாலே எங்கள் கொம்பு என்ன செய்யும்? உயரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவர்கள் நாடோறும், தினந்தோறும், நாள்தோறும் எதில் உயர்ந்திருப்பார்களா? தேவனுடைய நீதியில உயர்ந்திருப்பார்கள். ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சங்கீதம் 89 16ஆம் வசனம். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் கலிகூர்ந்து நாடோறும் கலிகூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். உம்முடைய நீதியில் உயர்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. யார் தேவனுடைய நாமத்தில் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கலிகூர்ந்து தேவன் ஏற்படுத்தி இருக்கிற எழுதியிருக்கிற அந்த நீதியிலே உயர்ந்து வாழுகிறார்களோ அவர்களுடைய கொம்பு என்ன செய்யும்? உயரும். அல்லேலூயா. நாள்தோறும் தேவ நீதியில மகிழ்ச்சியோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் சாத்தானுடைய நீதினு ஒன்று இருக்கு, மனிதனுடைய நீதினு ஒன்று இருக்கு, தேவ நீதினு ஒன்று இருக்கு, என்னுடைய நீதினு ஒன்று இருக்கு. அல்லேலூயா. என்னுடைய நீதினா நான் யார் சொல்றதை என்ன செய்ய மாட்டேன், கேட்கவே மாட்டேன். அவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன், தேவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுது அதுதான் நீதி. அல்லேலூயா. இப்படி நீதிகள்லாம் இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுது, நீ திகிலிருந்து அனுபவத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நாள்தோறும் நாடோறும் நீ தேவ நீதியில சந்தோஷப்படணும். அல்லேலூயா. தேவ நீதி எல்லாத்திற்கும் சில சமயத்தில் எல்லா மனிதர்களுக்கும் சந்தோஷத்தை என்ன செய்யாது, தராது. யாருக்கு சந்தோஷத்தை தராது? கள்ளனுக்கும் கள்ளிக்கும் தராது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு தேவநீதி என்ன செய்யும்? சந்தோஷமா இருக்கும், அதில் மகிழ்ச்சி அடைவார்கள். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் அவர்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், தேவன் தேவன் என்று சொன்னாலும்
தேவனுடைய நீதியை குறித்து நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று பேசினால் அவர்கள் அந்த நீதிக்கு என்ன செய்வதில்லை? தங்களை ஒப்பு கொடுப்பதில்லை, தன்னுடைய நீதிக்கே ஒப்பு கொடுப்பார்கள். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நீங்கள் வாசிங்க. தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள், வேதம் சொல்கிறது அந்த ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள். தேவன் அந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். தேவன் அந்த ஜனங்களுக்கு தன்னை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற முறையை சொல்லிக் கொடுத்து விடுதலையை தேவன் அவர்களுக்கு காண்பித்தார். தேவன் அந்த இஸ்ரவேல் ஜாதியுடைய சந்ததிகளை பிறந்தார். நான் அவர்களுடைய தேவன் என்று தன்னை உரிமையை பாராட்டினார். இவ்வளவு அம்சங்களையும் பெற்ற அந்த தேவஜனம், வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பை என்ன செஞ்சாங்க? இழந்து போனார்கள். தேவனுடைய விடுதலையை இழந்து போனார்கள். ஆகவே நாள்தோறும் என்ன நிலைமை? பிச்சை எடுக்கிற நிலைமை, நாள்தோறும் எதிர்பார்க்கு வெட்கப்பட்டு போகிற நிலைமை, நாள்தோறும் மற்றவருடைய சாபத்தை நம்முடைய தலையில சுமந்து கொள்கிற ஒரு நிலைமை, நாள்தோறும் திகில் நிறைந்த ஒரு வாழ்க்கை. யோசித்து பாருங்க. பவுல் அவர்களை பார்த்து எழுதுகிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும், என் இருதயத்துடைய விருப்பமும், நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பம், நான் தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பம். தேவ ஜனமே என்ன செய்யல? ரட்சிக்கப்படல. அவர்களை குறித்து உங்கள் ஞாபகத்திற்கு ஒன்று சொல்கிறேன். 9ஆம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் அவர்கள் உடையவைகளே. அடுத்த வாசிங்க. பிதாக்கள் அவர்கள் உடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களிலே பிறந்தாரே. பாருங்க, எவ்வளவு அருமையான பாக்கியம் பெற்ற ஒரு ஜனம். ஆனால் 10:1 சொல்லுகிறது, அந்த ஜனங்கள் என்ன செய்யல? ரட்சிக்கப்படல. தேவ ஜனமே ரட்சிக்கப்படல. திகிலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும். இன்னைக்கும் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனத்திற்கும் இன்னொரு கூட்டத்துக்கும் சண்டை என்ன செஞ்சுட்டு இருக்கு? நடந்துக்கிட்டே இருக்கு. அங்கே வேணால் நிறைய பேர் சாவாங்களா இருக்கு, இங்கே கொஞ்சம் பேர் சாவுறாங்க. அல்லேலூயா. அவன் எப்பவும் நம்ம மேலே கொண்டு போடுவானோ என்று அவன் பயப்படுவதில்லை, இவனே பயப்படுகிறான். அல்லேலூயா. அழிவு 2 பக்கம் இருக்கிறது. திகில் நிறைந்த வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன்? தேவன் அவர்களுடையவர்கள், தேவனை பெற்றவர்கள், தேவனுடைய சந்ததியிலே பிறந்தார், வாக்குத்தத்தம் அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு இருந்தாலும் இன்னைக்கு வரை அடிதான் செஞ்சுட்டு இருக்காங்க, பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுபோல் ஆராதனைக்கு வந்தாலும், ஜெபித்தாலும், அந்நிய பாஷை பேசினாலும், ஊழியம் பண்ணினாலும், காணிக்க கொடுத்தாலும், பல ஜெபக்குழுக்களை நடத்தினாலும், என்ன சுவிசேஷம் சொன்னாலும் நாம் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. திகிலோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உட்கார்ந்துருக்கும் போதே பயந்து உட்காந்துருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. சத்தமாக அலையடிச்சிருக்காங்க. முகத்தை பார்த்தாலே தெரியும் என்ன அரைஞ்சிருக்கு, பியாய் அடிச்சிருக்குன்னு தெரியும். ஒரு அலையில சொல்லுங்க, பியாய் அடித்த முகத்துக்கும் தேவன் இருக்க முகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. கருப்பாக இருக்கிறனால நல்லா இல்லை, வெள்ளையாக இருக்கிறனால நல்லா இருக்கு, அப்படிலாம் கிடையாது. தேவன் இருந்தால் கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் எப்படி இருக்கும்? பர்சன்ஸாக அழகாக இருக்கும். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பாருங்கள், எல்லா அம்சங்களையும் பெற்றிருந்தாலும் தேவஜனங்கள் என்ன செய்யலை? ஒரு முழுமையான ரட்சிப்புக்குள்ளே வரலை. சபை விட்டு சபை மாறினாலும், போதகரை விட்டு போதகரை மாற்றினாலும் நினச்ச முடியல, வர முடியல. ஏன் வர முடியல? வாசிங்க. ரோம சபைக்கு பவுல் எழுதின 10ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடினபடினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். தேவ ஜனங்களாக இவர்கள் தேவ நீதி என்ன செய்யல? அறியல. தேவநீதி இந்த பிரச்சனையில என்னதுன்னு அவங்களுக்கு என்ன செய்யல? தெரியல. சொல்லி கொடுத்தாலும் கீழ்ப்படியல. அதனால ரட்சிப்பை என்ன செஞ்சாங்க? தினந்தோறும் இழந்துகிட்டு இருக்கிறாங்க, இழந்துகிட்டே வருகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாள்தோறும் திகிலோடு வாழ்வதற்கு காரணம் வேதம் சொல்லுகிறது, தேவ நீதியிலே நிலைத்து நின்று வாழ்வதற்கு பதிலாக
தேவ நீதியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதில் உயர்ந்திருப்பதற்கு பதிலாக சுயநீதியை வளர்த்துக் கொள்வதிலேயே இருக்கிறோம். அல்லேலூயா. சுயநீதி உள்ளவனுக்கும் உள்ளவனுக்கும் என்ன இருக்குன்னு தெரியுமா? சுய கௌரவம் இருக்கும். அல்லேலூயா. சுய கௌரவம்னா என்னதுங்க? பெருமை இருக்குன்னு அர்த்தம். சுய பெருமை அநேக தேவனுடைய பிள்ளைகளே தேவ நீதிக்கு என்ன செய்ய விட மாட்டாங்க? கீழ்ப்படிய விட மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் கீழ்ப்படிஞ்ச மாதிரி ஒரு நடிப்பு என்ன செஞ்சிருது உங்களுக்கு உண்டு பண்ணி விடுகிறது. அல்லேலூயா. வேறு என்ன செய்ய? நடிக்கவா செய்யும். அல்லேலூயா. வேஷமாவது போடும் அப்படின்னு நிறைய நினைச்சாங்க. தேவ நீதிக்கு கீழ்ப்படிவதை போல நடிக்கிறார்கள். இதனால் யாரெல்லாம் ஏமாந்து போகிறா? விசுவாசி ஏமாந்து போகிறான், ஊழியக்காரங்களையும் ஏமாந்து போகிறான். அல்லேலூயா. அப்போ விசுவாசிகளும் ஊழியக்காரனும் ஒருத்தர் இந்த விஷயத்தில் என்ன செய்கிறாங்க? ஏமாற்றுகிறார்கள் வேஷம் போட்டு. ஆனால் வேதம் சொல்லுது, தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். உன் சுய பெருமையினால் உன் சுயநீதியை நீ நிலைநிறுத்த விரும்புகிறாய். ஏன் நீதினு ஒன்று இருக்குது. ஏன் நீதிக்கு உன்னால் கீழ்ப்படிய முடியலை. அப்படி முடியாதனால நாள்தோறும் பிச்சை தானே செய்யணும், எடுக்கணும். நாள்தோறும் அடுத்தோடைய சாபத்தை தலைமையிலன்னு செய்யணும், வாங்கி கொள்ள வேண்டும். நாள்தோறும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து குடும்பங்களை குறித்து எதிர்பார்த்து அந்த நம்பிக்கை வீணாய் போய் டெய்லி திகிலோடு என்ன செய்யணும்? வாழணும். அல்லேலூயா. அப்போ அதைத்தான் தாவீது சொல்கிறார், நாள்தோறும் தேவ நீதியில் நான் வளர்ந்திருக்கிறேன். அப்படி வளரும் பொழுது என்னுடைய கொம்பு என்னுடைய வாழ்க்கை ஆண்டு என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சுய பெருமையினாலே உங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த வகை தேடும் பொழுது நீங்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறீர்கள் என்பது ஊர்ஜிதம் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. யோசிங்க, சுயநீதியை நிலைநிறுத்த விரும்புகிறீங்களா? உங்கள் பேச்சு, உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் உங்கள் சுய பெருமையை, உங்கள் சுய நீதியை நிலைநிறுத்துவதற்கு, ஸ்டாண்ட் பண்ணுவதற்கு போராடுகிறதா? அடுத்தவங்களுக்கும் இடரலாக இருக்கிறீங்களா? மாற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. சுயநீதினாலே தேவன் உங்களுக்கு தரப்புகிற ரட்சிப்பை என்ன செஞ்சுறாங்க? இழந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், ஆசீர்வாதங்கள் எல்லாம், நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. கூடனா கூடையா தருவார்னு ஒருத்தர் ஒரு அலையில் சொல்லுங்க. நீங்கள் தேவ நீதியை முதலாவது தேடினீங்கன்னா நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ, எந்த நன்மையை எதிர்பார்க்குறீங்களோ, எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறீங்களோ, எந்த மனிதர்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே தேவ நீதினாலே உங்களுக்கு கூட வந்துன்னு செய்யும், சேரும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, நீ முதலாவது உன்னுடைய நீதியை தேடாத மகனே, உன் சுயபெருமையினாலே உன் நீதியை நிலைநிறுத்த வகை தேடாத, என் நீதியை தேடு. அல்லேலூயா. என் நீதியை தேடு. தேவநீதி என்ன? ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகணத்தை காட்டு. காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? யோசிங்க. ஒருவன் நம்மை துன்பப்படுத்தினால் நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. துன்பப்படுத்தவனுக்கு பதிலுக்கு மேலே சண்டை போடாத, அவனுக்காக ஜெபம் பண்ணு இருக்கு. அல்லேலூயா. செய்கிறோமா? இப்படி நிறைய நீதிகள் வேதத்தில் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறாரு. போய் என்ன செய்யுங்க, படிங்க. நமக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. அருமையான சகரியா, எலிசபெத் குழந்தை இல்லாமல் நீண்ட வருஷம் வாழ்ந்தார்கள். அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்க. ஒரு புருஷனும் மனைவியும் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:6 வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. கணவனும் மனைவியும் தேவனுடைய கற்பனைகளின்படி, நியாயப்பிரமாணங்களின்படி யாருமே குற்றப்படுத்த முடியாத
தேவ நீதியின்படி என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தார்கள். அதனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது? அந்த 1ஆம் அதிகாரம் லூக்கா 1:13 வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, தூதன் சந்திக்க வந்துட்டான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எனக்கு குழந்தை இல்லை, நான் புருஷங்கார மனைவிக்காக கும்பிடுதான். அல்லேலூயா, ஜெபம் பண்றான். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, குடும்பத்துக்குள்ள ஒரு கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்றான், மனைவி கணவனுக்காக ஜெபம் பண்றாங்க. கடைசியில் அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படிந்து குற்றமற்றவங்களா 2 பேரும் இருந்ததுனால அவர்கள் வேண்டுதல், அவர்கள் ஜெபம் தேவ சந்நிதியிலிருந்து செய்யப்பட்டது, கேட்கப்பட்டது. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நாம திகில் நிறைந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வரணுமானால், பிச்சை எடுக்கிற வாழ்க்கையிலேருந்து வெளியே வர வேண்டுமானால், பிள்ளைகளை, மனிதனை, உறவுகளை எதிர்பார்த்து கண் பூத்து போன நிலையிலிருந்து வெளியே வர வேண்டுமானால், மற்றவர்கள் நம்மை சபிக்கிற சாபத்தை சுமந்து கொண்டு பயத்தோடு வாழ்கிற அந்த அனுபவத்திலிருந்து வெளியே வர வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? தேவ நீதியில் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வளரும்படியாக தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணித்தால் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அவருடைய நீதியினாலே நம்முடைய கொம்பு என்ன செய்யும்? உயரும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நாடோறும் நம்முடைய திகில் நிறைந்த அனுபவம் மாறணும்னா தேவ நீதிக்கு ஒப்புக்கொடு. நீதியை தூக்கி எங்கே போடு? குப்பையில் போடு. அல்லேலூயா. உலகம் 1000 சொல்லட்டுமே, எனக்கு நானே நீதிபதி அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு உண்டு. அந்த இதெல்லாம் பாட்டுக்கு படிச்சுக்கிடலாம், வாழ்க்கைக்கு என்ன செய்யக்கூடாது? அனுபவமாக எடுத்துக்கிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால் வேதம் சொல்கிறது, நம்ம நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. எவ்வளவு சுத்தப்படுத்தி வெள்ளையாக காட்டினாலும் தேவ நீதிக்கு முன்னால் அது எப்படிப்பட்டதுமா? அழுக்கு. அந்த அழுக்கு தூக்கி தூர போட்டுட்டு அந்த அழுக்கில் பெருமை பாராட்டாம தேவ நீதிக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் கொம்பின் செய்யும் உயரும். அடுத்தால பாருங்க, நாடோறும் திகில் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் வசனத்தை வாசிப்போம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புத்தகம் 145ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 145ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 145 முதல் வசனமும் 2ஆம் வசனமும் வாசிங்க. ராஜாவாகி என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாள்தோறும் என்ன செய்வேன்? ஸ்தோத்தரிப்பேன். எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது நாமத்தை துதிப்பேன். அல்லேலூயா. தாவீது சொல்கிறார், தினந்தோறும் உம்மை என்ன செய்வேன்? ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்பேன். நாள்தோறும் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்பேன். தாவீது சொல்கிறார், நாடோறும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? துதித்து மகிமைப்படுத்துறது வேற. ஸ்தோத்திரம்னு சொன்னாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்னு அர்த்தங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன செய்கிறேன்? நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அந்த ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகிறதில்லை. இப்போ மனிதன் முன்பாக தான் நம்ம சொல்லுகிறோம், பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஒரு மனுஷனை பார்க்கும்போது, ஒரு விசுவாசியை பார்க்கும் பொழுது, ஒரு பாஸ்டரை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் பிரதர் சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறோம்? அவங்கள பார்த்த உடனே தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் 2 விதமானவர்கள். அல்லேலூயா. ஒன்று, நமக்கு நன்மையை செய்தவர்கள். அல்லேலூயா. இன்னொன்று, நமக்கு நன்மையை செய்ய அவர்களை அனுமதித்த யாருக்கு? தேவனுக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. தேவனுக்கு மாத்திரம் நன்றி சொல்லுவேன், மனிதனுக்கு நான் நன்றி உடையவனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் சரியான ஒரு பாதையில் என்ன செய்யலை, பயணம் செய்யவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. நான் மனிதனுக்கு மாத்திரம் நன்றி சொல்லுவேன், தேவனுக்கு நன்றியே சொல்ல மாட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் தவறான ஒரு பாதையிலே பயணம் செய்கிறீர்கள் அர்த்தம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவன் மனிதர்களை பயன்படுத்தி, மனித உறவுகளை பயன்படுத்தி நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த உலகத்தில் நீதியாக வகுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
நீங்கள் இருக்கீங்க, நான் ஊழியம் செய்கிறேன், நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், நீங்கள் எனக்கு ஊழியம் செய்கிறீர்கள். நாம் இருவரும் சேர்ந்து யாருக்கு ஊழியம் பண்ணுகிறோம்? தேவனுக்கு ஊழியம் பண்ணுகிறோம். அதில் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லைன்னு சொல்லக்கூடிய சத்தம் அழைச்சிருங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்படின்னா நீங்கள் தேவனுடைய நாமத்தினாலே உங்களுடைய உழைப்பில் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் சபையிலே கொண்டு வந்து என்ன செய்கிறீர்கள்? தேவனுக்கு படைக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவனுக்கு படைக்கப்பட்ட அந்த பணத்தை தேவனுடைய கரத்தின் மூலமாக நான் என்ன செய்கிறேன்? பெற்றுக்கொள்கிறேன், ஊழியத்திற்காக பயன்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்போ நான் கர்த்தருக்கு மாத்திரம் நன்றி சொல்வேன், கர்த்தருக்கு மாத்திரம் நன்றி சொல்வேன். விசுவாசிகளுக்கு நான் நன்றியுடையவனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சரியா தப்பாங்க? சத்தமாக சொல்லுங்க, சரியா தப்பா? தப்பு. நீங்கள் தேவன் நாமத்தம் கொடுக்குற அந்த பணத்தை எடுத்து நான் ஊழியத்துக்கு பயன்படுத்தும் பொழுது நான் பார்க்கிறேன், தேவன் பார்க்கிறார். உங்களை அதற்கு அனுமதிச்சதை யார் தான்? 5 காசு போட்டாலும் 5 கோடி போட்டாலும் உங்களை அனுமதிச்சிருக்கிறது யார்? தேவன். தேவனே உங்களோட லிங்கில் இருக்கும்போது நான் மட்டும் துட்டை வாங்கி நல்ல கோழிக்கறியும் சிக்கனும் மீனும் பொரிச்சு தின்னுட்டு நல்ல சட்டையும் கட்டியும் எடுத்து ஜாலியாக சுற்றிட்டு வரேன்னு வச்சுடுங்க, அது தகுமா? தகுமா? தாகவே செய்யாது. ஆகவே தான் அந்த இடத்துல நீங்கள் ஒரு கணத்தில் அடித்தாலும் மறுகணத்தை காட்டி காட்டி, சகோதரி வாம்மா, சகோதரா நீ வா, ஐயா வா, அம்மா வா, ஊழியத்துக்கு வா, ஜெபத்துக்கு வான்னு சொல்லி திரும்ப திரும்ப உங்களை அன்போடு என்ன செய்கிறோம்? அழைக்கிறோம். இப்படி அழைக்கும் பொழுது உங்களுக்கு அசிங்கமாக அவமானமாக இருந்தாலும் நான் தேவநீதியிலே வளர்கிறேன் என்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்னை ஒவ்வொரு நாளும் நிறைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் என் குடும்பத்தில் என் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனுடைய நாமத்தினால செய்கிற அந்த ஊழியத்தை அறிந்து தேவனுக்கும் உங்களுக்கும் எப்படி இருக்கணும்? நன்றி உள்ள தேவ மனுஷனாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த பிரசங்கத்தை கேட்டு எவ்வளோ காரியங்களிலே நீங்கள் உங்களை திருத்தி கொள்ளுகிறீர்கள், எவ்வளோ காரியங்களிலே உங்களை மாற்றிக்கொள்ளுகிறீர்கள். உங்கள் பயங்கள் மாறி இருக்கிறது, சாபங்கள் மாறி இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்கிறது. எத்தனையோ முறை நீங்களே சாட்சி சொல்லியிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றியுடைய யாராக இருக்கணும்? தேவனுக்கும் தேவனுடைய மனிதனுக்கும். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கும் தேவனுடைய மனிதனுக்கும் நன்றி உடையவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நன்றி உடையவங்களா நீங்கள் இருந்தால் உங்கள் இருதயத்தில் ஒரு நாள் என்ன வராது? பகையும் விரோதமும் கோபமும் எரிச்சலும் தேவனுடைய மனிதர்கள் மேலேயும் வராது, தேவனுடைய பிள்ளைகள் மேலே செய்யாது, வராது. இதுதான் வேதம் சொல்லுகிறது. தேவனை ஸ்தோத்தரித்தால் மாத்திரம் போதாது, தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வதற்காக அனுப்புகிற அந்த ஆட்களுக்கும் எப்படி இருக்கணும்? நன்றி உடையவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உப்பு போட்டவர்களை உள்ளளவும் நினைத்துக் கொள்ளுங்கள், உயிர் உள்ளளவும் நினச்சிக்கிடுங்க. அல்லேலூயா. அதைத்தான் பவுல் எழுதுகிறார். தேவனை மகிமைப்படுத்துகிற பவுல் எழுதுகிறார், தேவனுக்கும் மனிதர்களுக்கும் எப்படி அவர் நன்றியுடையவராக இருந்தாராம். வாசிக்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். யாருக்கு அவர் நன்றியுடையவராக இருந்தார்? ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம், 16 4ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. சபையில் உள்ள ஒரு விசுவாச குடும்பத்திற்கு நாம எல்லாருமே நன்றி உடையவர்களாக இருக்கணும், தேவனுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கணும். தேவனுக்கு பிறகு சபையார் எல்லாரும் இந்த விசுவாச குடும்பத்தாருக்கு எப்படி இருக்கணும்? நன்றியுடையவர்களாக இருக்கணும் சொல்லி பவுல் எழுதுகிறார். எல்லாருக்கும் நன்றியுடையவர்களாக இருக்கணுமா? அல்லேலூயா. எதுக்குங்க? இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர்கள் என்னுடைய பிராணனுக்காக தங்கள் கழுத்தையே கொடுத்தவர்கள். பவுலுடைய வாழ்க்கையில என்னத்தை கொடுத்தாங்களா? கழுத்தை கொடுத்தாங்களா? கழுத்து போச்சுன்னா
அவ்வளோதான். அல்லேலூயா. அல்லேலூயா. பரவாயில்லை, என் பிராணன் போனாலும் பரவாயில்ல, பவுலுடைய பிராணன் என்ன செய்யட்டும், உயிரோடு இருக்கட்டும். அவனை வெட்டவர் முழு தங்கள் கழுத்தை கொண்டு இப்படி கொடுத்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி உங்களுக்கு விளங்கும்படி சொல்லுகிறேன். இதே போல கழுத்தை கொடுத்தவர்கள், தங்கள் கைகளை கொடுத்தவர்கள், தங்கள் உடல் உழைப்பை கொடுத்தவர்கள், பணத்தை கொடுத்தவர்கள் எல்லாம் ஊழியத்தில் நிறைய என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுது, நமக்கு கொடுத்தவர்களுக்கு எப்படி இருக்கணும், நன்றி உடையவர்களாக இருக்கணும். அங்கே வாங்கிட்டு வந்து இங்கே ஆசைப்படாது. அல்லேலூயா. இங்கே வாங்கிட்டு போய் அங்கே ஆசைப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கம்மா. ஸ்தோத்திரம். நன்றி உள்ளவன் இப்படி இருக்க மாட்டான், நன்றி உள்ளவன் இப்படி இருக்கவே மாட்டான். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நமக்கு யாராகிலும் எதையாலும் கொடுத்திருந்தால் அவங்களுக்கு நன்றி உடையவங்களாக நீ இருங்க. அல்லேலூயா. சபையாருக்கும் சரி, தேவனுடைய ஊழியக்காரருக்கும் சரி, உங்கள் உறவுகளிலும் சரி, பக்கத்தில் இருக்கிற புறஜாதி மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்றியுடைய தேவ பிள்ளைகளாக இருங்கள். அல்லேலூயா. அது தேவனாலே கவனிக்கப்படுகிற ஒரு சுபாவம். அதை பார்த்து தேவன் உங்களை என்ன செய்வார், உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். அதைத்தான் தாவீது எழுதுகிறார், நாள்தோறும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மை மாத்திரமில்லை, ஏன் ஸ்தோத்தரிக்கிறேன், எனக்கு உதவி செய்த நிறைய பேருக்கும் நான் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். எனக்காக கழுத்தை கொடுத்தவர்களுக்கு நான் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்னு பவுல் சொல்கிறாரு. அல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்குது, சொல்ல நேரம் இல்லை. யோசித்து பாருங்க, ஏன் நீங்கள் திகிலே இருக்கணுங்க, நன்றி உடையவனாக இருங்க. எல்லாரும் உங்கள் பக்கத்தில் என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவான். புருஷன் வந்துடுவான், பொண்டாட்டி வந்துடுவா, பிள்ளைகள் வந்துடும், தாய் தகப்பன் வந்துடுவான், அண்ணன் தம்பி வந்துடுவான், அக்கா தங்கச்சி வந்துடும், பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வருவாங்க. எல்லாரும் நம்மகிட்ட ஐக்கியமாக இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள், நம்ம கணவன், நம்ம மனைவி, நம்ம பெற்றோர்கள் நம்ம கூட ஐக்கியமாக இல்லாமல் ஊர் ஓரம் இருந்து எதுக்குங்க. ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். வேதம் சொல்லுது, இவர்களெல்லாம் எவ்வளோ நன்மைகளை நமக்கு செய்திருப்பார்கள், நாமும் நிறைய நன்மைகளை செய்திருப்போம். ஆனால் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா, நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அவங்க செஞ்சதெல்லாம் என்ன செய்யலை, நினைக்கல. கர்த்தர் என்ன சொல்கிறார், அவன் செஞ்சதை நீ செஞ்சதை விட்டுரு, அதை நான் பார்த்துக்கிடுவேன். அல்லேலூயா. நீ யாரை நம்பி நன்மை செய்த, தேவனை நம்பி. அப்போ அவர்கிட்ட கேளு, அடுத்த ஆள்கிட்ட சொல்லாத. அல்லேலூயா. ஆனால் அவன் உனக்கு செய்த நன்மையை நீ என்ன செய்யணும், நினைச்சு பதிலுக்கு நன்மை செய், நன்றி உள்ளவனாயிரு. பவுல் சொல்லுகிறார், கழுத்தை கொடுத்தவர்கள் யாரு, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. அல்லேலூயா. ஏன் மறுபடியும் அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க சொன்னா தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும். அல்லேலூயா. பவுல் இங்கே குறிப்பிடுகிற ஆள் யாரு, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. இவங்க வந்து பவுலோடு இணைஞ்சு நினைச்சாங்க, ஊழியம் செய்தாங்க, வேலை செஞ்சாங்க. அல்லேலூயா. அவன் சேர் எடுக்கட்டும், இவன் சேர் எடுக்கட்டும், அவா பாய போடட்டும், இவா பாய போடட்டும், அவா தூக்கட்டும், இவா தூக்கட்டும், அவன் செய்யட்டும், இவன் செய்யட்டும்னு செய்யலை. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இல்லை, யார் செஞ்சாலும் செய்யாட்டலும் பவுல் செய்கிற ஊழியத்தோடு நான் என்ன செய்வேன், உடன் வேலையாளாய் நிற்பேன். அல்லேலூயா. யார் சபைக்கு உதவி செய்யாவிட்டாலும், எத்தனை பேர் பிரிந்து போனாலும், எத்தனை பேர் நம்மை விட்டு விலகி போனாலும், நான் தேவனுடைய ஊழியக்காரரிடத்தில் நான் இன்னும் உடன் வேலையாளாக, உடன் பணியாளனாக, உடன் உதவி செய்கிறவளாக நான் இருப்பேன் என்று சொல்லுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவனை ஒரு நாளும் தீயில் சூழ்ந்திருக்காது. ஏன் தெரியுமா, தேவன் அவனை சுற்றி இருப்பார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, உடன் வேலையாட்களாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன செய்யணும் ஊழியத்தில், இன்னைக்கு சர்ச்சில் என்ன வேலை, அப்படி விசாரிக்கிறவங்களா நீங்கள் இருக்கிறீங்களாங்க? ஆனால் ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அப்படி இருந்தாங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தில் நான் கவனித்த இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எல்லா இடத்திலும் அந்த வசனங்கள் ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் கணவன் மனைவியும், ஆக்கிலா பிரிஸ்கிலா புருஷன் பேரை போட்டு தான் பொண்டாட்டி பேரை போடுவாங்க. அல்லேலூயா. இங்கே பிரிஸ்கில்லா பேரை போட்டு புருஷன் பேரை போட்டிருக்கு. அல்லேலூயா. அதை நான் கற்றுக்கொண்டேன். அப்போ ஆக்கிலாவை விட மனைவியாக பிரிஸ்கில்லா கொஞ்சம் அதிகமான உற்சாகமுடையவளாக, உடன் வேலைகளை செய்கிறவளாக, சோம்பல் இல்லாதவளாக என்ன செஞ்சிருக்கிறா, இருந்திருக்கிறா. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் உற்சாகம் வேணும். அல்லேலூயா. கணக்கு பார்த்து ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது, வேலை செய்யவே கூடாது. அல்லேலூயா. மனிதனை பார்த்து வேலை செய்யவே கூடாது. நீங்கள் உடன் வேலையாட்களாக தேவனுக்கு செய்கிறீர்களா, செய்யுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனை நீங்கள் சோத்தரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும், உயரும். அல்லேலூயா. அடுத்த பாருங்க, இவங்க என்ன செஞ்சாங்களா, வாசிங்க பாருங்க. ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள்.
5ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அல்லேலூயா. இவா கழுத்து கொடுத்தது மாத்திரமில்ல, அக்கில்லா பிரிஸ்கில்லா தேவனுடைய ஊழியத்திற்காக ஊழியக்காரருக்காக கழுத்து கொடுக்கக்கூடிய அளவில் வாஞ்சியா இருந்தவங்க மாத்திரமில்ல, அவனோடு சேர்ந்து உடன் வேலை செய்தார்கள். அவங்க வீட்டில் என்ன கூடியது? சபை கூடியது. தேவ ஊழியக்காரனை அழைத்து, விசுவாசிகளை அழைத்து சபை கூட்டம் நடத்தினார்கள், ஜெப கூட்டம் நடத்தினார்கள். அல்லேலூயா. இவ்வளவு செஞ்சதுனால அவர்கள் எல்லாருடைய வாழ்த்துதலையும் பெற்றார்கள். பார்க்கலாம், சாபத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, எல்லாருடைய மனமும் அவர்கள் என்ன செய்தது? வாழ்த்தியது. இந்த சகோதரன், இந்த சகோதரி, இவர்கள் என்னோடு உடன் வேலை செய்தவர்கள், சபையிலே ஊழியத்திலே உதவியாக நின்றவர்கள், வீட்டிலே அடிக்கடி அழைத்து பாருங்கள் ஜெபிக்கிறவர்கள், ஆலோசனை கேட்பவர்கள், தன்னுடைய கழுத்தையும் கரத்தையும் பணத்தையும் நீட்டியவர்கள், தேவனோடு உடன்பட்டவர்கள் என்று சொல்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் உங்களை என்ன செய்வாங்க? வாழ்த்துவாங்க. அல்லேலூயா. யார் உங்களை சபிச்சாலும் இந்த வாழ்த்துதல் உங்களை சுற்றி பொதுமி அப்படி நிற்கும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா நாள்தோறும் தேவனை ஸ்தோத்திரித்து நன்றி உள்ளவர்களாக இருந்து தேவன் நமக்கு அனுப்பின அந்த தேவ மனிதர்களையும் விசுவாசிகளையும் நினைத்து, புறஜாதி மக்களை நினைத்து, அவர்கள் செய்கிற உதவிகளை நினைத்து என்ன செய்யணும்? நன்றி அறிதல் உள்ளவளாக இருக்கணும். அல்லேலூயா. நன்றியிட்ட மனுஷனாக, தேவ மனுஷனாக, விசுவாசியாக இருந்து கொண்டு வாய் பேசவே கூடாது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அப்படி இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிற திகில் அனுபவங்கள் என்ன செய்யும்? மாறும். இல்லாவிட்டால் திகில் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். தினந்தோறும் வேதனைப்படுவீங்க. அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3:15. தேவ சமாதானம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, உங்கள் இருதயங்களிலே ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்தா உங்க இதயத்துக்குள்ள எது ஆளுகை செய்யும்? தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். இல்லாட்ட கொலவெறியும் பகையும் விரோதமும் சுயநீதியும் பேயினுடைய அராஜகமும் தான் உங்களை என்ன செய்யும்? வேலை செய்யும். வேதம் சொல்லுது, நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. சபையாராக அழைக்கப்பட்டிருக்கிற நாம எப்படி இருக்கிறோம்? ஒரே சரீரம். ஒரே சரீரம்னு என்ன அர்த்தம்? வலது கை இடது கை பலவீனமாக இருக்கும் பொழுது வலது கை என்ன செய்யும்? உதவி செய்யும். என்றைக்காவது இடது கை வலது கை அடிச்சிருக்கா? வலது கை இடது கை அடிச்சிருக்குதா? இடது கால் வலது காலை என்றைக்காவது மிதித்திருக்கிறதா? வலது கால் இடது காலை மீத்திருக்கிறதா? இடது கால் வலது காலை மீத்திருக்கிறதா? யோசிங்க. அறியாமல் வேண்டுமானால் பட்டிருக்கும். ஆனால் பலவீனமாக இருந்தால் பலமுள்ள அந்த காலும் கரமும் பலவீனமாக உள்ள அந்த சரீரத்துக்கு என்ன செய்யுது? உதவி செய்கிறது, தாங்கி பிடிக்கிறது. அதே போல் சபையில் செபிக்கும் பொழுது, கூடி வரும் பொழுது எல்லார் இடத்துலையும் என்ன இருக்கும்? குறைகள் இருக்கும். ஒருவருடைய குறைகளை ஒருவர் சுட்டி காட்டி உணர்த்தி நீங்கள் அவர்களுக்காக என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணுமா? அப்படி ஜெபம் பண்ணாமல் சண்டை போட்டுக்கிட்டே சுயநிதியிலே தான் இருப்பேன் அப்படின்னு பெருமையில் இருந்தீங்கன்னா நீங்கள் எதை இழந்து போவீங்க? தேவனுடைய சமாதானத்தை இழந்துருவீங்க. அது மாத்திரம் இல்லை, வேதம் சொல்லுகிறது நன்றி உள்ளவங்களாக இருங்க. முதல்ல தேவனுக்கு, தேவன் நமக்கு உதவி செய்ய அனுப்பினர்களுக்கு ரெண்டாவதாக என்ன செய்யணும்? நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன வரும்? தேவ சமாதானம் வந்துடும். சோத்துலையும் துணியிலையும் ஊர் சுத்துலையும் கிடைக்கிற சமாதானம் இல்லை. இது உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை, தேவ சமாதானம். அல்லேலூயா. பிரியாணி கொடுத்தா கொஞ்சம் நேரம் சமாதானமாக வயிறு இருக்கும். அல்லேலூயா. தூங்குனா கண்ணு கொஞ்சம் நேரம் சமாதானமாக இருக்கும். நல்ல ட்ரெஸ் போட்டால் உடல் கொஞ்சம் குழு குழுன்னு சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த மனசு பூரணமான சமாதானத்தோடு நிறைஞ்சிருக்கணும்னா தேவ சமாதானத்தில் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், நான் தருகிற சமாதானம் உலகம் தரக்கூடிய சமாதானத்தை போல இருக்காது. அந்த சமாதானத்தை, தேவ சமாதானம் நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள வேண்டுமானால் நீங்கள் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமக்கு உதவி செய்தவர்களுக்கும் நன்றி மறக்காத நன்றி உள்ளவர்களா தேவ பிள்ளைகளாக இருங்கள். உங்கள் திகழ் எல்லாம் மாறும். தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அப்படி 7 மணி பார்க்கலாம். நம்ம